குக் வித் சி எபிசோட் 5 நம்ம பார்க்க போறோம் டொமேட்டோ. ஓகே. நம்ம இப்ப குக் வித் எபிசோட் 5 பார்க்க போறோம். அதானே? குக் வித் எபிசோட் ஆமா டொமேட்டோ. அப்புறம் வந்து ரக்ஷ் வந்து எப்போ போல எல்லாத்தையும் வெல்கம் பண்ணியிருந்தாரு. அப்ப சொல்லியிருந்தாரு, கிராமத்து சமையல் இந்த வாரம் சமைக்க போறாங்க எல்லாருமே டொமேட்டோ. ஆமா. கிராமத்து சமையல் சமைக்க போறேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ, அதிலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு ஐடியா வந்துருச்சு. இது கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கும்னு. ஏன்னா, ப்ரோமோ பார்க்குறப்பவே கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு தான். கொஞ்சம் மொக்கையா இருக்கும்ன்ட்டு. சிரிப்பு கூட கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. ஆமா தானே? ஆமா, நீ சொன்ன மாரியே சிரிப்பு இந்த கட்டம் வரைக்கும் அவ்வளோ தெரியல. இதுக்கப்புறம் பார்ப்போம்னு இருந்துச்சு. அது வந்து அப்புறம் சொல்லுவோம். இல்ல டொமேட்டோ ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கப்புறம். ஆமா. அதுக்கப்புறம் வந்து குக் எல்லாத்தையும் ஒரு ஒரு ஆளா வந்து வெல்கம் பண்ணியிருந்தாரு. ஆடுங்கடா சாங் போட்டு, அது போட்டு வெல்கம் பண்ணியிருந்தாரு. அது சொல்லலாம்ல? பிரச்சனையா? சொல்லலாம். நம்மலாம் பாடிக்கிட்டா இருக்கோம். ஆமா, பாடிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து கோமாளி சார் வெல்கம் பண்ணியிருந்தாரு. அதாவது கோமாளி சார் வெல்கம் பண்றப்ப அவர் என்னமோ சொல்லியிருந்தாரு. அது நீ பார்த்தியா? ஆ ஆமா. அந்த டாப் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லியிருந்தாரு. ஆமா. டாப் கேரக்டர்ஸ்னா இந்த மெயினா ஹீரோஸ் அந்த மாரி மெயினா நடிக்கிற ஆளுங்கள சொல்லுவாங்கன்ட்டு, இது வேற மாரி கொண்டு போயிருந்தாங்களா டொமேட்டோ? ஆமா. நான் அதுதான் யோசிச்சேன். ஏன்னா மெயினா நடிக்கிற ஆளுங்க தான். ஆனா, இத விட நல்லா இருக்குமே! ஆனா ஏன் அதெல்லாம் எடுத்துட்டு போலன்னு தான் தோணுச்சு. ஆமா. அந்த மாரி மெயினா ஆளுங்களோட கேரக்டர் படத்துல இருக்கும்ல. அந்த மாரி எடுத்துட்டு போகாம வேற மாரி எடுத்துட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பேரிங் டைம். ஆமா. அது வந்து ஒரு ஒரு கேம் உனக்கு தெரிஞ்சுச்சா டொமேட்டோ? சொல்லலாம். கேம் அவங்க தானே. வந்து வேற சொன்னாங்க. தெரியல. அது வந்து இப்ப சில கடையில பார்த்தோம்னா, அதே ஒரு சாப்பாடு எடுத்துட்டு அவங்க வேற பேர் வச்சுட்டு சேல் பண்ணுவாங்கல்ல, விப்பாங்கல்ல. அந்த மாரி இவங்க எடுத்துட்டு வேற பேர் வச்சிருந்தாங்க. அந்த ஒரிஜினல் கேம் பேர் சொல்லலாம் மட்டுமேட்டு உனக்கு சொல்லலாம். தெரிஞ்சுச்சா? ஆங்ரி பேர்ட். ஆமா. அதுதான் இவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க உண்மையிலே. அந்த இடத்துல பந்து வச்சுட்டாங்க. இங்க அப்படிதான்ல? கேட்டா உண்டி கோல்டுன்னு சொன்னாங்க. ஆனா நம்மளுக்கு தெரியல. நம்ப அப்படிதான் விளையாடுவாங்களான்னு தெரியலல்ல. நம்ப விளாண்டதில்ல. அதனால அத பத்தி நம்ம டீப்பா போக முடியாது. ஒருவேள நெறைய விஷயம் அங்க நமக்கு இந்தியன்ஸ் கிட்ட இருந்து எடுப்பாங்கல்ல நார்மலாவே. ம். அந்த மாரி எடுத்துருக்கனால ஏன்னா ஹிஸ்டரி படி பார்த்தாக்கா நெறைய எடுத்து இந்த மாரி டெவலப் பண்ணி நார்மலா பார்த்தாலே நார்மல் தான மார்க்கெட் பண்ற வே தானே ஆமா. முக்கியம். அந்த மாரி இத எடுத்து தான் ஆங்ரி பேர்ட் கேம் டெவலப் பண்ணாங்களோ என்னமோ மட்டும். இருக்கலாம். ஆனா நம்மளுக்கு ஆங்ரி பேர்ட் மட்டும் தான் தெரியும். ஸோ அததான் நம்ம சொல்ல ஆஹா, முடியும். ஆமா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, இந்த யாரு அது? அந்த காஷ்மீரா? அவரு காஷ்மீர். பேரு என்னமோ வரும்ல. ம். அதுக்கப்புறம் அவர் உமேஷ் பெர்ஃபார்ம் வந்து என்னமோ ஓகேவா தான் இருந்துச்சு. அந்த சாரா ம். அவங்களும் ஓகேவா தான் இருந்துச்சு. ரொம்ப பெருசா இத பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிற அளவுக்கெல்லாம் இல்ல. ஆமா. ஆனா அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது இது தொண்டை சரியா போயிடுச்சு. இல்ல கரெக்ட்டா இல்லாம போயிடுச்சு இத பத்தி பேசி. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா, இதுவரைக்கும் சும்மா தான் இருந்துச்சு. என்னமோ ஒண்ணுமே இருக்காது போல இதுல பேசன்னு தோணுனப்ப தான் அதுக்கப்புறம் விக்கி அவங்க இருக்காங்கல்ல, அவங்க ம். கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. டொமேட்டோ நீ பார்த்தியா அதான்? ஆமா. அவரு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே சிரிப்பே வந்துச்சு. ஏன்னா உண்மையிலேயே சிரிப்பா இருந்துச்சு அவரு ம். வந்ததுக்கப்புறம். நல்லா பண்றாங்கல்ல உண்மையிலே அவங்க. ஆமா. இதுக்கு முன்னாடி நெறைய பேத்துக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவரு வந்து அந்த ஷோல இருந்து வந்திருக்காரு. PY ஷோல இருந்துன்ட்டு. ம். ஆனா எனக்கு வந்து தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் பார்க்குறேன் அவர வந்து இந்த ஷோல. ஆனா நல்லா பண்றாருன்னு தெரிது பார்க்குறப்ப. ஆமா. அப்புறம் என்னமோ மக்கள் ஓ நிறைய என்ன டொமேட்டோ அது என்னமோ என்னது? மக்கள் வந்து நல்லா குக் பண்றாங்களா நெனைக்கிறாங்களான்ட்டு அப்படி பேசினாரு அவரு. நல்லா நெனைக்கிறாங்க. ஆ மக்கள் வந்து நெனைக்கிறாங்களாம், "அவ்ளோ பயங்கரமா குக் பண்றீங்க" அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நெனைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்னமோ யார் எனக்கே சொன்னாங்க? தெரியல. ஆமா. யார் சொன்னாங்கன்னு என்னால சரியா ஞாபகம் இல்ல இப்போதைக்கு. இல்ல அது சொல்றப்பயே தெரிஞ்சுச்சு. யார் சொன்னா? நீங்களா சொல்றீங்களா? இல்ல மக்கள் சொன்னது அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களா ஆமா. அப்படின்னுட்டு. ஆனா எனக்கு அதுதானே தெரிஞ்சு சொல்ற? அது வந்து செஃப் தாம் தான் சொன்னாரு. யார பார்த்து சொன்னாருன்னா, அந்த ராமன் அவங்கள பத்தி ம். சொன்னாரு. அப்படி சொல்லிட்டு ஏமாத்திட்டு, உலகத்த ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு பச்சையா தெரியுது. ஏன்னா தெரியல ஆமா. அது என்ன சொல்றதுன்ட்டு. என்ன கருமம்னு எனக்கு தெரியல. உலகம் ஏமாறுது. உங்கள நீங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. மொத்தத்துல சொல்லதானே பண்ட்டு. உலகத்துல காமெண்ட் பார்த்தாலே தெரிஞ்சிரும். ஆமா. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா, இந்த பூவாய். ஆ அவரு எப்பவுமே பெர்ஃபார்ம் பண்றதுக்கு குடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அவரு வேஸ்ட் பீஸ் தான். ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி எபிசோட் பேசுறப்ப நம்ம பிபிஎஃப் மனசாட்சில சொல்லியிருப்போம் தானே டொமேட்டோ. ம். அந்த மாரி இந்த வாட்டி கொஞ்சம் அது தெரியல. திடீர்னு என்ன வந்துச்சுன்னு கொஞ்சமா காட்டலாம். இவன் தானே அப்படின்னு கொஞ்சம் காட்டலான்னு பார்த்தா கொஞ்சம் எதிர்பார்த்த மாரி கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணி குடுத்தா தானே காட்டுறான் தானே டொமேட்டோ. ஆமா. எப்பவுமே டெலிட் அந்த சீன் வைக்க மாட்டாங்க போல. கொஞ்சம் நல்லா தான் அவரு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்த மாரி இருந்துச்சு. உனக்கு இருந்துச்சா டொமேட்டோ? இருந்துச்சு தான். ஏன்னா இவங்க என்ன வைக்கிறாங்கன்னு பொறுத்து தானே பெர்ஃபார்ம் பண்றாங்களா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியும். ஆமா. ஆனா பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு, இவருக்கு குடுத்தா என்ன, குடுக்காட்டி என்னன்ட்டு எப்ப போல அவர் அந்த கேரக்டர் அந்த குடுத்த அந்த ஆக்டிங்கும் ஸ்பாயில் பண்ணிட்டாருன்னு தான் தோணுச்சு டொமேட்டோ. உனக்கு? ஆமா, ஆமா. ஏன்னா அது இன்னும் நல்லா பண்ணி ஒருவேள இவ்ளோ பண்ணா போதும். புதுசு தானே. ஏன்னா இவங்க சூஸ் பண்றவங்களுக்கு மட்டும் நல்லா குடுப்பாங்க. நல்லா அவங்களோட எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்றாங்களோ, அத அப்படியே எடுத்து போட பார்ப்பாங்க பெஸ்ட்டா. மத்தவங்களுக்கு குடுத்தாலும் அது போடுவாங்களான்னு டவுட் தான் டொமேட்டோ. உனக்கு? ஆமா, ஆமா. உண்மதான். அந்த மாரி அவர் ஸ்பாயில் பண்ணியிருந்தாரு. அப்புறம் நான் பார்க்குறப்ப என்னடா பண்ணி வச்சிருக்க போவை அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா, இந்த புகா ஒண்ணு சொல்லியிருப்பாரு. நீ அத கவனிச்சியா டொமேட்டோ பார்க்குறப்ப? ஆமா. நெறைய அவரு வந்து கழுவி ஊத்திருப்பாரு. அதுல எனக்கு ஹைலைட்டா பிடிச்சது வந்து அந்த ஒண்ணுமே பண்ணாம ஜட்ஜா உட்காந்துக்கலான்னு சொன்னாரு பாரு. அதுதான் ஹைலைட்டே. ஆமா. அந்த மாரி அதான் டேட் டைம் போட்டுருக்காங்க இந்த சேனல். இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டா தான் நம்மள எல்லாரும் மாரி பேசுறதுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் எல்லாத்துமேட்டு. ஆமா. சில பேரு ஏமாந்தவங்க இருப்பாங்கல்ல. அவங்கலாம் ம். என்ன நெனைப்பாங்கன்னா, "ஐயோ! எப்படி பேசுறாங்க பாரு. பயங்கரமா பேசுறாங்க. அதெல்லாம் எடுத்து போட்டுருக்காங்க பாரு." அப்படின்னு. ஏன்னா அவங்களோட வேல தானே அது. கரெக்ட் தான் டொமேட்டோ. கொஞ்ச நாள் வருஷம் முன்னுக்கு அப்படிதான் நெனச்சுட்டு இருந்தோம் டொமேட்டோ. அதனால தான் சொல்றேன் ஏமாந்தவங்க. நம்மளும் ஒரு நம்மளும் ஏமாந்தவங்க தான். ஏமாந்தவங்க இப்ப தெரிஞ்சவங்களா ஆமா. அதனால தான் இந்த மாரி மெயின் மேன பாயிண்ட் எடுத்து பேசுறோம் டொமேட்டோ. ம்.
அதுக்கப்புறம் அது கொஞ்சம் பெஸ்ட்டா பேசியிருந்தாரு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம் மொத்தத்துல. அதுக்கப்புறம் அரிஜின். அவர் ம். வந்து எதிர்பார்த்தோம். ஆனா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா, நெறைய பேரு ஆல்ரெடி பேசியிருந்தாங்கல்ல. அவங்க நல்லா பண்றாங்கன்னு ம். தானேட்டுமேட்டும். அவருக்கு எப்பவுமே அந்த கேரக்டர் அந்த ஒரு நாட்டாம மாரி கேரக்டர் எடுத்து பண்ணியிருந்தாரு. அவரு எப்பவுமே ராமா தான் இந்த மாரி கேரக்டர் தான் ம். பண்ணுவாரு. இன்னைக்கா பார்த்து அவர் பண்ணல ராமா. இவரு தான் குடுத்துருந்தாங்க போல டீமு. பார்த்தா பண்ணாரா தெரியல. ஆனா காமிச்ச வரைக்கும் இவரும் ஸ்பாயில் பண்ணிட்டாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு இவரு மேல எப்பவுமே இருக்குல்ல. நல்லா பண்ணிட்டே ம். இருக்கிறனால புதுசு தானே. ஆமா. பார்த்தா அவரும் ஸ்பாயில் பண்ணிட்டாருட்டுமேட்டும். நீயும் அப்படிதான் நினைச்ச எதிர்பார்த்தியா? நான் எதிர்பார்த்தேன். ஸ்பாயில் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். இன்னொன்னு வந்து அவரோட காட்ட மாட்டேங்கிறாங்கன்னு தான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா, நீ சொன்ன மாரி பூவை வந்து ம். காட்ட மாட்டாங்கன்னு நம்ம நெனைச்சிட்டு இருந்தோம். காட்டுனோன தான் தெரியுது லட்சணம். அவர் பண்ணாமயே இருக்கலான்ட்டு. ஆமா, ஆமா. ஆனா, இந்த அர்ஜுன் இருக்கார்ல, அ. "என்ன டீ குடிக்கிறியா? டீ ஆமா. குடிக்கிறன்னா டீ போய் குடி." சொல்லு. இந்த அர்ஜுன் இருக்கார்ல, அவர் இத்தன வாரம் நல்லா பண்ணிட்டாரு. திடீர்னு நல்லா பண்ணலன்னு இருக்கிறப்ப தான் டவுட் வருது காட்டலன்ட்டு. ஆமா. என்ன இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கா இல்லாத விஷயம் காட்டுறேன் என்ன, காட்டாட்டி என்ன ஆமா. அப்படி. அதுக்கப்புறம் ராமா வந்து கொஞ்சம் பண்ணாரு. ஆனா, அவர் பெஸ்ட் சீனியர் தான் எப்படி பார்த்தாலும். அது பண்ணுனதே சிறப்பா தான் இருந்துச்சு. அப்புறம் தானே ஆமா, ஆமா. அந்த அது அந்த நடுவுல தான் சின்னதா ஒரு கிளிப் பண்ணி சின்னதா தான் இந்த செஃப் டாம் வந்து பாடியிருப்பாரு அந்த பாட்ட. ஆமா. கவனிச்சியா? அது என்ன பாட்டு டொமேட்டோ? அது வந்து வெட்டி வேருன்னு நெனைக்கிறேன். ஆமா. அது பாடுறப்ப என்னது இப்படி டக்குனு ஷாக் ஆயிருச்சு. ஏன்னா, இப்படி பாடுறாங்க. இவ்வளோ நல்லா இருக்கேன்னு தோணுச்சு. ரொம்ப சின்னது தான். ஆனா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அந்த சின்ன லைன். ஆமா. 2, 3 லைன் தான் அது மொத்தமாவே பாடுனது. கண்டிப்பா பார்க்காதவங்க வந்து இந்த கட்டத்த மட்டும் கண்டிப்பா பாருங்க. அது உண்மையாலே ரொம்ப சூப்பரா பாடியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அதான் அட்வான்டேஜ் இதுக்குள்ள டாஸ்க்கு. போலாமா? இல்ல இது உனக்கு என்ன பேச இல்ல இருக்கு அத பத்தி? எனக்கு எதுவும் இல்ல. அட்வான்டேஜ் டாஸ்க்குள்ள இப்ப போவோம். ஆமா. அதுல ஒரு இது வச்சிருந்தாங்க பாத்தியா டொமேட்டோ? என்னது ஐஸ் கோலாவா? ஆமா. 15 நிமிஷம் கொடுத்து அது செய்யணும். அதாவது யாரு கூட செய்றாங்களோ அவங்க அந்த அட்வான்டேஜ் டாஸ்க் வின்னர்ன்னு எப்ப போல தான அது குடுத்துருந்தாங்க. 15 நிமிஷத்துல யார் கூட பண்ணான்னு பாத்தியா? ஆ பார்த்தேன். அது வந்து யார் கூட பண்ணான்னா, விக்கி கூட பண்ணியிருந்தாரு. அவர் தான் வின்னர்ல. ஆமா. சும்மா அடி, 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 அடின்னு அது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஏன்னா ஃபுல்லா அங்கங்க கட் பண்ணி தான் காட்டுறாங்கல்ல. அந்த மாரி காட்டுறப்ப பார்த்தா, இவரு மட்டும் 7 கோலா ஐஸ் செஞ்சு அட்வான்டேஜ் வின்னர் ஆயிருந்தாரு. ஆமா, அந்த சீசன்ல புதுசா சொன்ன மாரி கோலா என்னமோ சொல்லியிருந்தாரு. அது என்னன்னு தெரியுமா மட்டும்? அது எனக்கு சரியா தெரியலையே! என்ன சொல்லியிருந்தாரு? நீயே சொல்லு. அதான், அதான் நீங்க தான் புதுசா பண்ணுவீங்கல்ல, அது அந்த ஓ! கட்டம் சொல்லியிருந்தாரா? ஆமா, ஆமா. நீங்க தான் புதுசா பண்ணுவீங்களா? பேசாம குக்கு பண்ண ஆ வைங்கன்னு சொன்னார்ல. ஆமா. அந்த ஆமா, மாரி ஆமா. மட்டும் சொல்லியிருந்தாரு. அவ்வளோதான். அது முடியிறப்ப பார்த்தா, இவரு தான் ஜெயிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அடுத்தது போல மட்டுமேட்டும் போலாம். கெஸ்ட்டு ஜாயின் பண்ணது. ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க. ஆமா. ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க. அப்புறம் சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கு வந்து எல்லாம் என்னது அது? என்னமோ ஒரு தமிழ்ல தானியங்கள். தானியம் நவதானியங்கள் வந்து அந் குக்கிங் ஆ இதா அந்த வச்சிருக்காங்க. மாரி ஏதோ மெயினா அத வச்சு தான் மெயினாவே சமையல் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி பெரிய பெரிய லொப்ஸ்டர்லாம் குடுத்து என்னென்னமோ கண்டமாக்கிட்டு இருந்தாங்க. இது என்ன பண்ண போறாங்களோன்னு நெனச்சேன். இப்ப இங்க ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, யாரோ ஒருத்தவங்களுக்கு இந்த நவதானியங்கள் சம்மந்தப்பட்டு சமைக்க ஆனா தெரியும்ல. நம்ம ப்ரோமோ இந்த ஷோ இப்ப தானே பார்க்குறோம். ப்ரோமோ பார்த்தோனே தெரிஞ்சுச்சு. ஆமா அவருக்கு குடுத்துருக்காங்கன்ட்டு. இத பார்த்தோனே தெரிஞ்சிருச்சு இவரு தான் பண்ணுவாரு. ஆமா. பச்சையா தெரிஞ்சிருச்சு. அதான் அந்த ஒரு ஆள் இவரு தான். ஏன்னா ம். இவருக்கு இத பத்திலாம் நல்லா தெரியும். தெரியும். ஆமா, அதனால தெரிஞ்சதுனால இது எப்படி சமைச்சா நல்லா அவுட்புட் வரும்னு தெரியும்லட்டுமேட்டு. ஆமா. அப்போ ஆல்ரெடி இதுல வந்து சில பேர் வந்து ரொம்ப பொறந்ததே ஃபாரின் மாரி. ஃபாரினர் பணக்காரன், அதான் பணக்காரன் மாரி பிஹேவியர் இருக்கு. பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதானட்டுமேட்டு. அதான் தெரியுதா இல்லையான்னு தான் அந்த எனக்கு டவுட்டா மாரி இருக்கு. இந்த மாரி என்ன சொல்ல வந்தேனே மறந்துட்டேன். இந்த மாரி ஆள் இங்க இருக்கிறதுனால, இந்த மாரி ஃபாரினர்னாலே ஒரு 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 மித்தா அது என்னன்னு தெரியாது ஒண்ணு இருக்குல்ல. அவங்க ம். அவங்க சைடு நெறையா சக்சஸ்ஃபுல் பெர்சன் இருக்கிறதுனால, ஆமா, ஆமா, எதுக்கு எடுத்தாலும் அவங்க சைடு எந்த பாட்டு வெளியானாலும் சரியான ஹிட் ஆயிரும் உலகம் ஃபுல்லா தானே. ஏன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் டேட் சினிமானால தானே டொமேட்டோ. ஆமா. அந்த மாரி தான் நெனச்சேன். இந்த மாரி இங்க கொண்டு வந்துட்டாங்களே, எல்லாருமே ஃபாரினரா மாறிருவாங்களே. நான் பொறந்ததே ஓகே ஐ கேன் டாக் இங்கிலீஷ் அந்த படத்துல அவர் ஆமா, சொல்லுவாரு. ஆமா. அந்த மாரி மாறிட்டாங்கன்னு பார்த்தா, அந்த மாரி இருந்துச்சு தானே டொமேட்டோ. அந்த மாரி இருந்துச்சு. ஆனா நானும் அதான் நெனச்சேன். வந்தோனே மாறிருவாங்களேன்ட்டு பார்த்தா எல்லாருமே மாறல. ஒருத்தவங்க மட்டும் ரொம்ப ஹைலைட்டா மாறியிருந்தாங்க. நம்ப ஜெய் டிவிக்கு புடிச்ச செல்லக்குட்டி. அவங்க ம். அப்படியே மாறி கெடந்தாங்க. அது கூட பரவால்ல. ஒரு கட்டத்துல வந்து அவரு சரியா பண்ணல அப்படின்னு சொல்லி அவரு பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. பூவை பண்றதுக்கு ஒண்ணும் ம். இல்ல. அந்த ஃபாரினர் தான் பண்ணணும். ம். அந்த கட்டத்துல பண்ற கட்டத்துல வந்து அப்ப மட்டும் தமிழ் நல்லா வருது. அதுக்கு முன்னுக்கு சூடு வை, சூடு ம். வைன்னுவாங்க. திடீர்னு நீ தான் சோம்பேறியாச்சே! அப்படியெல்லாம் தமிழ்ல பேசுறாங்க. என்னப்பா நடிச்சுட்டு இருந்தீங்களா? அப்படின்னு இருந்துச்சு. உனக்கு இருந்துச்சா? ஆமா. அதான் ஆல்ரெடி நெனச்ச மாரி சொன்ன மாரின்னு சொல்லிட்டேன். நெனச்ச மாரி இவங்கலாம் ரிச்ன்னு பிஹேவ் பண்ற ஆளுங்கனால, இந்த மாரி ஆளுங்க ஃபாரினர் வந்தோனே, பொறந்ததே ரிச், வளர்ந்ததும் ரிச், இதுக்கப்புறம் வளர போறதும் ரிச் மாரி பிஹேவியர் மாறிடுச்சு இதுமேட்டும். அந்த ஒரு காமெடி இருக்கும். ம். அவரு பேரு வந்து சொ எப்படி சொல்றது? சொல்லலாம் தான். ஆக்டர்ஸ் பேர் சொல்லலாம்ல. ம். விவேக் இருக்கார்ல, விவேக் காமெடி ஒண்ணு இருக்கும். "ஏன் உனக்கு வந்து தமிழ் வராதான்னு?" கேட்கிறப்ப கோவப்படுத்திட்டு தமிழ் லோக்கலா வரும்ல, அந்த மாரி தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கே. அவ்வளோ அஹ ஒரு நடிப்பு. அவரு ஒரு மெசேஜ் சொன்னாருல்ல, ஆமா. அந்த மாரி இங்க ஒரு மெசேஜ் மாரி நீ பார்த்த ஆயிடுச்சு. ஷோலயே அடுத்தது இத பத்தி இன்ட்ரெஸ்ட்க்கு போலாமா இதுமேட்டும்? ஹிண்ட்ரன்ஸ் போவோம். இன்ட்ரோடன்ஸா? ம். அதே சொல்ல வரல.
சரி அடுத்தது எப்ப போல இவங்க வேலைய பார்த்துருந்தாங்க. கொஞ்சம் கோவப்படுற அளவுக்கு இருந்துச்சு இல்லாட்டிமேட்டு, ஆமா, ஆமா. ஏடிவி வந்து இங்க என்னது அது? அதான் பார்ஷியாலிட்டி பார்ப்பாங்கல்ல. அத பார்த்துருந்தாங்க எப்ப அதான் போல. மொதயே பேசிட்டோம் அது முன்னிக்கே. அதுக்கப்புறம் அர்ஜுன் பேர் வந்து நல்லா இருந்துச்சு. ஏன்னா, அவரு வந்து நார்மல் நம்மள மாரி தமிழ் பேச மாட்டாரு. வேற அது கன்னியாகுமரி பாஷையும், ஆமா, கேரளா பாஷையும் ஜாயின்னால அவங்க அப்படிதானே பேசுவாங்க. ஆமா. அப்புறம் ஃபாரினர் வந்தோனே இவங்க 2 பேரோடயும் பார்க்கறதுக்கே தனியா தெரிஞ்சுச்சு. இவரு நார்மல் தமிழ் பேசாம அந்த மாரி பேசுறாரு. ஃபாரினர் அவங்க இங்கிலீஷ் பேசுறாங்க. 2 பேரும் மொத்தத்துல ஒரு மாரி நல்லா இருந்துச்சு எங்களோட காம்போ. ஆமாமா. உண்மையிலேயே என்னாச்சுமேட்டு ஃபன்னாவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. அடுத்தது தான் ராமா இல்ல? ஆமா. அவங்க அடுத்தது அவங்க அவங்களோட வந்து சுத்த தமிழ் பேசிட்டு இருந்தாங்க. ஃபன்னியா ஆமா இருந்துச்சு. வேணுமனே நாங்க வந்து ஆங்கிலம் பேச மாட்டோம்னு சொல்லிட்டு சுத்த தமிழ் பேசிட்டு, அது இந்த 2 பேரோட தான் இந்த ஃபாரினர்ன்னு ஒரு ஒரு விஷயம் புதுசா செய்யணும்னு கொண்டு வந்திருந்தாங்கன்னு மட்டும் பார்க்கறதுக்கே ஏன்னா இது ஆல்ரெடி இந்த மாரி பண்ணிட்டாங்க. இதுக்கு பண்ணிட்டாங்க. ஆமா. முன்னாடி ஃபாரினர் வந்துட்டாங்க. எபிசோட் இதுக்கு முன்னாடி எத்தன சீசன்ல பண்ணிட்டாங்க ஆனா, ஆமா. ஃபாரினர் இந்த வச்சு. மாரி பண்ணியிருந்தாங்க. அப்ப கொண்டு வந்தோனே, இது பண்ணது தான புதுசா இல்லையான்னு இருந்துச்சு. அதுல வந்து இந்த 2 தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா, பார்க்க புதுசா இருந்துச்சு, வித்தியாசமா இருந்துச்சு. அவரு வந்து 2 பாஷை கொஞ்சம் வேற. நாம வந்து வேணும்னே அவரு இந்த மாரி சுத்த தமிழ் பேச ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா ஆமா, ஃபாரினர் புரியாம கொஞ்சம் சிக்கி திணறி முக்கி அந்த மாரி ஆயிடுச்சு இல்லாட்டமேட்டும். ஆமா. அதுக்கப்புறம் பெருசா இன்ட்ரெஸ்ட்டா எதுவுமே இல்ல. கடைசியா டேஸ்டிங்கும், ஜட்ஜிங் மட்டும் தான் இருக்கட்டுமேட்டும். உனக்கு எதாவது இருந்துச்சா எனக்கு அதுல? எதுவுமே இல்ல. டேஸ்டிங், ஜட்ஜிங் வந்து யாரோடையுமே நம்மளுக்கு இந்த வாட்டி இம்ப்ரெஸ்ஸா இல்ல. யாரோடையுமே. ம், அந்த அவரு இருக்கார்ல, ம், நந்த். அவரு அதான் விவசாயி. அவரோட ம். வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் நம்ம சொல்ல முடியாது. பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆனா, மத்தபடி வேற எதுவுமே இம்ப்ரெசிவ்வா இல்ல. இந்த ஷோல அதான முக்கியம். மட்டும் பார்க்கறது ஏன்னா நம்ம பார்க்குறோம். டேஸ்ட் நம்மளுக்கு தெரியாது. அந்த பார்க்க நல்லா இல்லன்னா கூட அவங்க டாப் நாட்ச் அப்படின்னு சொல்லிருவாங்க. இந்த தெரியும் தான்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி இந்த இது பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப ரொம்ப அடிதடி சண்டையா இருந்த மாரி இருந்துச்சு. இந்த கிராமத்து சமையல் மட்டும் நீ கவனிச்சிருக்க மாட்ட அந்த ஆமா, விஷயத்த. ஆமா. அங்க இங்கன்னு அடிதடி சண்டையா மாட்டிக்கிது. ஏன்னா ஃபாரினர் கொண்டு வந்துட்டாங்க. இவங்க ஆ, சொன்னாங்க ஆமா, புரியல. அங்க இங்கன்னு நல்லா ஸ்ட்ரெஸ்ஸா வராங்க. ஆமா. ஒரு மாரி அந்த பெரிய பிபி ஷோ அதெல்லாம் மாரி சிறப்பா இருந்துச்சு. ஆனா பிபி ஷோ மாரி ஆயிடுச்சு. இது வந்து கண்டிப்பா சொல்லணும்னு இருந்துச்சு. எனக்கே தோணுச்சு. உனக்கும் ஆமா, தோணுச்சுட்டு ஆமா. நான் சொல்லணும்னு மறந்துட்டேன். ஆனா உண்மையிலேயே அங்க அங்க அடிதடியா தான் குரூப் சிஸ்டம் இருந்துச்சு. மாரி அங்கங்க அடிதடி சண்டையா எல்லாரும் ஆயிருச்சு. எல்லாரோட உண்மை முகங்கள் ஆ. வெளிய வந்துருச்சு. ஃபன் ஷோன்னு சொல்லி இந்த கிராம சமையல் ஒரு மாரி கிராமத்துல ரொம்ப நான் லோக்கல் தான். அந்த மாரி இந்த ஃபாரினர் அந்த இதெல்லாம் அந்த இடத்துல கட் ஆயிருச்சு. நான் டிக்ஷன் யாரும் காட்டிக்கல. ரொம்ப நான் சண்டை தான் சொன்னேன். ப்ரெஷர் ஆயிட்டாங்கல்ல ரொம்ப டொமேட்டோ. எல்லாம் பிரஷர் ஆயி உண்ம வந்துருச்சு. லாங்குவேஜ் எல்லாம் கூட மாறல. உண்ம வந்துருச்சு ஆ அப்படியே. ஆமா. அதுதான் இருந்துச்சு. ஆனா, அந்த கடைசியா வந்து அந்த குமர் அந்த விவசாயி அவரோட தான் வந்து உண்மையிலே அவங்க செஃப் தாம் பாஸ்ன்னு சொன்னா டாப் நாச் தான் உண்மை. ஏன்னா எப்பவுமே அவங்களோட பிளேட்டிங் வந்து எல்லாத்தோட விட ஒரு எத்தனோ யூனிக்கா படி இருக்கும். தள்ளி தான் இருக்கும். வித்தியாசமா இருக்கும். ஆனா இங்க அதான் வேற வேறையா ரிவ்யூ பண்ணி அவர வந்து வேற ஆள இவங்க முக்கியத்துவம் குடுத்து வச்சிருக்கனால, இவங்களோட எப்பவுமே கொஞ்சம் கீழ இறக்கி தான் பேசுவாங்க. அப்புறமேட்டா எப்பவுமே நம்ம அதுதான் கேட்க நெனச்சேன். இன்னைக்கு சொன்னாரு, "நீ உங்களோட செஃப் தாம் சொல்லுவாரு, உங்களோட பிளேட்டிங் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கு. இன்னோவேட்டிவா இருக்கு." அப்படின்னு சொன்னாரு. அது ஓகே. ஆனா வந்து இதுக்கு முன்னுக்கு அவர் கண்ணு தெரியலையா என்னன்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா வந்து நல்லா இல்லன்னா, நல்லா இல்லன்னு சொல்லுங்க. பிரச்சனை இல்ல. ஆனா ம். அவங்களோட பிளேட்டிங் நல்லா தானே இருந்துச்சு. அது சொல்லலாம்ல. உங்க பிளேட்டிங் நல்லா இருக்குன்ட்டு வாரம் வாரமா. ஆனா வாரம் வாரமும் நல்லா நல்லா இருந்தது ஒரு வாட்டி கூட சொல்லல. இந்த வாரம் மட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு புரியல ஆனா. ஆமா. ஏன்னா நீ பார்த்தன்னா டொமேட்டோ உங்களுக்கு இந்த டிஷ் தான் சமைக்க போறேன்னு அவங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம ஷோலலாம் அத காட்ட மாட்டாங்க தானே டொமேட்டோ. ஆமா. அது வந்து அவங்க வந்து வீட்லருந்து அந்த இந்த இந்த என்னது அவங்க ஷூட்டிங் டே வரப்ப, அங்க வந்து தான் அவங்க சும்மா வீட்லருந்தே ட்ரெயின் பண்ணிட்டு அந்த சமையல நல்லா வர வர வச்சு தான் இங்க வந்து கொண்டு வந்து இங்க வேற சமைப்பாங்க. செஃப் இருக்காங்கல்ல ம். கூட. நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க. ஆ. ஆனா உள்ள செஃப் ஆமா. இருப்பாங்க எல்லாம் எல்லாத்துக்குமே. ஹெல்ப் பண்ணிட்டு ஏதாவது அவங்களுக்குள்ள ஷூட்டிங் ஓடிட்டு தான் இருக்கும். ஆமா. அப்ப அது கொண்டு வந்து இங்க செஞ்சதுக்கு அந்த அந்த ட்ரெயின் பண்ணிட்டு வந்த அந்த ஒரு இதுக்கு கூட அவங்க அப்ரிசியேஷன் குடுக்க மாட்டாங்க தான் டொமேட்டோ. இந்த இதுக்கு குடுக்குறாங்களான்னு தெரியல. அது காட்ட மாட்டாங்களா இல்ல என்னன்ட்டு. குடுக்க ஆனா மாட்றாங்கன்னு தான் எப்பவுமே சொல்லணும். இந்த குமார் வந்து அவரோட பிளேட்டிங் பார்க்கறதுக்கே உண்மையிலேயே நல்லா தான் இருக்கும். டேஸ்ட் வேணா கண்றாவியா இருக்கலாம். அப்படி பாக்கறதுக்கு நல்லா இருக்குல்ல. ம். அதுதான் சொல்றேன். பாக்கறதுக்கு உங்களோட வந்து பாக்க நல்லா இருக்கே. ஆனா டேஸ்ட் வந்து நாட் அப் டூ த மார்க். அப்படி சொல்லிட்டு போங்க அதானே. ஆமா. இன்னைக்கு மட்டும் தான் நல்லா இருக்காம். புதுசா இருக்கு எனக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு. ஏன்னா எப்பவுமே வந்து அதே மாரி இங்க நேச்சுரலா கொண்டு போறனால, அந்த மாரி இருக்கக்கூடாதுன்ட்டு இவங்க வந்து இன்னைக்கு அங்க தள்ளி விட்டு இங்க ஏத்தி விட்டாங்க டொமேட்டோ. ஆமா, இதுதான் ஆமா. உண்மை. அத இதுதான் உண்ம. வந்து சொல்லவாம இந்த மாரி இயற்கையா அது இருக்கணுன்ட்டு. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம்ல. அந்த ராமன் அவங்க. ம். அவங்கள வந்து எல்லா கட்டத்துலயும் அவங்கள வந்து ஏத்தி ஏத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு 1 வாரம் இல்லன்னா ஒரு 2, 3 வாரத்துக்கு லைட்டா கீழ இறக்குவாங்க. அப்புறம் ட்ராஃபிய தூக்கி குடுத்துருவாங்க. இதுதான் நடக்கும். நம்ம அந்த லைட்ட தான் பார்த்து தானே டொமேட்டோ நம்ம ராக்ஸ் வந்து அந்த பாயிண்ட்ஸ் ரிவீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப அதான் லைட்டா. அதான் லைட்டா. அதான் இத்தன இத தான் கிடைச்சிருக்கு. அதுதான் எனக்கு ஷாக்கா இருந்துச்சு. என்ன நீங்க நல்லா இருக்கிற ஆளுங்கலாம் விட்டுட்டு 10வது இடத்துக்கு தூக்கி குடுத்துருக்கீங்க. அந்த லக்ஸ் வந்து கொஞ்சம் அவங்களே சொல்ட்டாங்க. பிளைண்ட் பண்ணனால அது கசப்பாயிருச்சுன்னு அவங்க சொன்னாங்க. அது தவிர்த்து பார்த்தா, அவங்க நல்லா தான் செஞ்சிருந்தாங்க. ஆனா இது நல்லாவே இல்ல. என்னமோ குப்பையில போடுற மாரி பேசுனாங்க. ஆமா, நீ சொன்ன மாரி அவங்க சொல்றப்ப ஏதோ ஒரு கட்டம் வந்து இன்னைக்கு உங்க டே இல்லன்னு எத்தன பேர்கிட்ட ஆமா. சொல்லியிருந்தாங்களா? ஆனா அந்த டே எல்லாம் மேல இருந்தாங்க. ஆமா டே ஆயிடுச்சு மொத்தத்துல. சரி சரி. டொமேட்டோ. இவ்வளோதான் இருந்துச்சு. மத்தெல்லாம் அவ்வளோ இம்ப்ரெஸ்ஸா இல்ல. பேசுற அளவுக்கு இல்ல. முடிச்சுக்கலாமா டொமேட்டோ? கண்டிப்பா முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு
படத்த பத்தி சொல்லலாம்னு இருக்கேன். எப்பவுமே நல்ல படத்த மட்டும் தான் நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஸோ, ம். இப்ப வந்து ஒரு படத்த சொல்லலாம்னு இருக்கோம். ரொம்ப பெருசாலாம் சொல்ல விரும்பல. ம். இது வந்து கண்டிப்பா ரிவ்யூவா வரும். ம். இந்த படத்த மட்டும் பாத்துறவே பாத்துறாதீங்கன்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் குட், பேட், அக்லி. ம். ம். ஆமா. பார்க்கக்கூடாது. ஆல்ரெடி பேசணும்னு வச்சிருந்தோம். அது கொஞ்சம் பேசணும். தவறாத விஷயம்னால தவறாமலே போயிருச்சு போல. தவறுந்துருச்சு என்னமோ சொல்லுவாங்கல்ல அந்த மாரி. இறந்துருச்சுன்னு நெனைக்கிறேன் டொமேட்டோ மொத்தத்துல. பேசணும். ஆனா காணாம போயிருச்சு. இந்த சரி. இந்த யூடியூபர்களுக்கு மட்டும் இந்த வழி புரியாம பேசி வச்சாலும் ரெடி பண்ணி பார்த்தா திடீர்னு தொலைச்சிரும், அடைச்சிரும். அ ஏதோ ஆமா. ஆயிரும். அதுதான் நடந்துச்சு. அந்த அது மாரி போயிருச்சு. அபசகுணம் சரியில்லன்னு தான் அதுல விட்டுட்டு இதுல சொல்லிட்டு அப்புறம் ரிவ்யூ ஆமா. பண்ணலாம்னு எப்பவுமே இருக்கோம். மொத சொல்லுவோம். இப்ப கடைசியா சொல்ற மாரி ஆயிடுச்சு. ஏன்னா இதுலயும் இது அபசகுனமா கடைசில தான் சொல்லணும். சரி. அத சரி. சொல்லி முடிச்சுட்டு போயிட்டோம். சரி அவ்வளோதான். நாங்க இத்துடன் முடிச்சுக்கிறோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நெனச்சா பண்ணுங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் நம்மள கேட்டீங்கன்னா, ஒரு ஆள் கூட சப்ஸ்கிரைப் பண்ணல. நெறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் தான் பண்ணியிருக்கீங்க. குட். ஏன்னா உங்களுக்கு இந்த டாபிக் பிடிக்கலன்னு நெனைக்கிறேன். ஸோ அப்படியே எல்லாம் பண்ணிக்கங்க. மேபி என்னைக்காவது உங்களுக்கு பிடிச்ச மாரி இருந்துச்சுன்னா, அன்னைக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆமா. சரி பாய் டொமேட்டோ. பாய் பொட்டேட்டோ. முடிச்சுக்கலாம்.